வந்தாச்சு தமிழ்நாட்டின் முதல் கிரீன் போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எம்டிசிக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த இனாகரல் ஃபங்க்ஷன் கேப்சர் பண்ணதை நம்மளும் போயிருந்தோம். அண்ட் இந்த இனாகரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பஸ்ஸஸை லான்ச் பண்ணுறதுக்கு வந்தாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட்டடாக சென்னை வேசரபாடி அம்பேத்கர் காலேஜ் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு டிப்போ ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது, இனாகரல் ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனாகரல் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாலைலாம் மாட்டி செம்ம சூப்பராகவே இருந்துங்க. அப்படியே நம்ம உள்ள ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு பஸ்ஸு கிட்ட வந்தாச்சுங்க. முதல் கட்டமாக 120 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எம்டிசிக்கு அலகேட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 500 பஸ்ஸு கிட்ட இருக்குங்க. அதில் 120 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏசி பஸ்லாம் லான்ச் ஆகும் கூடிய சீக்கிரத்தில். அந்த பஸ்ஸை நம்ம கேப்சர் பண்ண செம்ம சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ பஸ்ஸே ஒரு மாதிரி யூனிக்காக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. சென்னை எம்டிசி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீசலில் பார்த்து இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கில் பார்க்கறதுக்கு நல்ல யூனிக்காகவே இருந்ததுங்க. ஸோ பஸ்ஸில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ஒன்று ஃபுல் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த பஸ்ஸில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டில்ட் ஆப்ஷன். ஒரு பஸ்ஸு ஒரு பக்கம் சாயவங்க நம்ம கிளிக் பண்ணால். ஸோ இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் பேசஞ்சர்ஸ், வயசான பேசஞ்சர் ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய பஸ்ஸில் இருக்குங்க. அண்ட் அதில் அப்படியே உள்ளே போய் பார்த்தா பஸ்ஸோடைய டிரைவர் கேபின் செம்ம சூப்பராக எல்லாம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட தாங்க இருக்குது. அப்படியே நம்ம பின்னாடி பேசஞ்சர் கேபின் போனால் நல்லா சூப்பராக நல்லா காம்பேக்டாக நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சீட்டுக்கும் ஒரு சீட் பெல்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கைப்பிடி ஹேண்டில் செப்பரேட்டாக சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் பர்ஃபெக்டாக இருந்துங்க. அண்ட் ஹேண்டிகேப்க்கு தனியாக சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இன்னைக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். 164E பெரம்பூர்லேருந்து மணலி வரைக்கும் இந்த பஸ் அலகேட் பண்ணிடுறாங்க. அதில் நம்ம வேசரபாடி டிப்போலேருந்து பெரம்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எந்த ஒரு சவுண்ட் இல்லைங்க. எல்லாம் சூப்பராக ஸ்மூத்தாகவே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் டேனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். இந்த பஸ் டிக்கெட் ஃபேர் டீலக்ஸ் கேட்டகரியில் இருக்குங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேனால பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களாம் இந்த பஸ்ஸில் ஏறி ஆர்வமாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி செம்ம சூப்பராகவே ட்ராவல் போயிட்டு இருந்துங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர்னால் நல்லா பார்த்து தாங்க ஓட்டுறாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பஸ்ஸோட 2 அடி அகலமாக இருக்குங்க. ஸோ அதனால் சின்ன ரோடாகட்டும் ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது டிரைவர் நல்லா பொறுமையாக பார்த்து தாங்க திருப்புறாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. அண்ட் முதல் கட்டமாக 120 பஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ 120 பஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ரூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படியே ட்ராவல் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இவ்வளோ நாள் டீசல் வேரியண்ட்டில் ப்ளோ ஃப்ளோர் பஸ்ஸஸை பார்த்துட்டு இப்போ எலக்ட்ரிக் பஸ் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. டாடா பை பை.